தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 30 எம்எல்ஏக்களுடன் சட்டசபைக்கு செல்கிறார். 30 எம்எல்ஏக்களுடன் சட்டசபைக்கு செல்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் 23ஆம் தேதி முடிவடைந்து விட்டது. நாளைய தினம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகிறது. வருகிற மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 9 மணிக்கெல்லாம் யார் ஆட்சியை பிடிப்பார் என தெரிந்துவிடும். தற்பொழுது திமுக ஆட்சியில் உள்ளது. அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் உள்ளது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி இரண்டும் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறியுள்ளன. தமிழக அரசியலை மாற்றியமைக்க உள்ளன. இந்த சூழ்நிலையில் யார் முதலமைச்சர் ஆவார், யார் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வார் என்ற ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆனால் முதல் முறையாக 30 எம்எல்ஏக்களுடன் தமிழக சட்டசபைக்கு செல்கிறார் ஒரு முக்கிய தலைவர். ஆம், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் முன்னிலையில் உள்ளார். ஏறத்தாழ 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் என கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் உள்ள 6 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்றும், தமிழகம் முழுவதும் பரவலாக 30 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு சீமான் 30 எம்எல்ஏக்களுடன் செல்கிறார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அவர் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பார் எனவும் கூறப்படுகிறது.